வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கார்லிக் குழம்பு எப்படி செய்ய போகிறோங்கிறது பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் கொத்தமல்லி எண்ணெய் காஞ்சோன்னா போட்டுக்கிறோம். சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு. நல்லா எல்லாமே பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் மல்லி சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் வெங்காயம், பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி ஸ்லைஸாக வெட்டி நான் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமும் அதிகமாக சேர்த்துக்கிறவங்களா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கணும். நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கின பின்னாடி இந்த மாதிரி வதங்கின பின்னாடி பூண்டு போட்டு நல்லா வதக்கின பின்னாடி வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்குற அளவுக்கு 1 ஸ்பூன் சின்ன உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா வேக விட்ட பின்னாடி தக்காளி உங்களுக்கு தேவையான அளவு, புளிப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க தக்காளி, வரமிளகா காரத்துக்கு ஏற்றாப்படி 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம துருவி வச்ச தேங்காயை போட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய் எல்லாமே நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வெந்த பின்னாடி துருவின தேங்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூனு போட்டு அதையும் நல்லா சிம்மில் வச்சுருந்து அதை நல்லா வதக்கின பின்னாடி மிக்ஸி ஜாரில் நம்ம ஆறுனதுக்கு பின்னாடி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும். மிக்ஸி ஜாரில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே பூண்டு தளிச்சு விட்றதுக்கு எண்ணெய் ஊற்றி கடாயில் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு 1 கப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலேயே நல்லா இந்த மாதிரி பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ பூண்டு குழம்புக்கு நான் 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலாவை நல்லா அந்த மசாலாவை நல்லா பூண்டும் குழம்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி தாளித்த பூண்டில் ஊற்றிக்கணும். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஊற்றி நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் இருக்கிற சாந்தோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கணும். மண்பானைங்கிறனால நல்லா கெட்டியாகிறனால நான் கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுருக்கேன். கொதிச்சதுக்கப்புறம் கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உடம்போட நல்லா மிக்ஸ் பண்ணோடனே தேவையான குழம்புக்கு ஏற்ற உப்பு போட்டுக்குங்க. போட்ட பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இப்போது பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் பூண்டு குழம்பு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.